வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசீலா கூடுமா கூடாதா? வசீலா என்றால் உதவி சாதனம் என்று பொருள். இது கூடுமா கூடாதா என்பதற்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், விளங்கிக் கொள்ள. இப்ப நம்ம இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகணும், சவுதிக்கு போகணும். நம்மால நடந்து போக முடியும், விமானத்திலும் போக முடியும். எதை நாம் தேர்வு செய்வோம்? எது நம்மை விரைவாய் கொண்டு போய் சேர்க்குமோ அதில் செல்வோம். அது தவறாகுமா? சாதாரணமா இப்ப எஸ்பி பட்டணத்திலிருந்து தொண்டிக்கு போகணும், நம்மால நடந்து போக முடியுமா முடியாதா? முடியும். ஆனாலும் அதை நாம் தேர்வு செய்வதில்லையே. பைக்கிலையோ அல்லது கார்லையோ அல்லது பஸ்ல தானே போறோம். காரணம், எது நம்மை விரைவாய் கொண்டு போய் சேர்க்குமோ நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நாட்ட திட்டங்களுக்கு, அதை தேர்ந்தெடுப்பது என்பது தவறாகாது. அதுதான் புத்திசாலித்தனம். என்னால நடந்து போக முடியும், நடந்தான் போவேன் என்பது, எனக்கு இது போன்ற உதவி சாதனங்கள் தேவையில்லை என்பது எவ்வளவு அறிவீனமானதோ அதுபோன்றுதான் வசீலா தேவையில்லை என்பதும் வீண் விவாதங்களும். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒன்று நம்முடைய நல் அமல்களை கொண்டு உதவி தேடுதல், அல்லது நபிமார்கள் நல்லோர்களை வசீலாவாக வைத்து அவர்களின் பொருட்டால் உதவி தேடுதல், அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல். அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்க, நெருக்கி வைக்கக்கூடியதுதான் இந்த வசியா என்பது. அதனால்தான் பைலாவி இமாம் சொல்லுகிற பொழுது, மிகப்பெரிய ஒரு தப்சீர் வின்னர், குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானி சொல்லுகிறார்கள், இன்ன தக்தீமல் வசீலத்தி அலா தொலபில் ஹாஜத்தி அதா இரல் இஜாபா. வசீலாவை முற்படுத்துவது சாதாரணமா அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட, ஒரு காரியத்தை செய்துவிட்டு, ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிடுவது என்பது, அல்லது நபிமார்களையோ நல்லோர்களையோ முன்னிலைப்படுத்தி கேட்பது என்பது, அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு அதை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது, நாம் துஆ அல்லாஹ்விடத்தில் விரைவாக ஒப்புக்கொள்ளப்பட அது ஏற்றமானதாக இருக்கும் என்று பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், வபதகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை தேடச் சொல்லி எத்தனித்த ஒன்றுதான் இந்த வசீலா என்பது. புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவான தெளிவான ஹதீஸ் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு 3 நபர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்களை ஒரு மலை பிடித்து கொண்டது. உடனே ஒரு மலையிலே, ஒரு குகையிலே ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த குகையின் வாசலை ஒரு பாறை அடைத்து விட்டது. அப்பொழுது தங்களுக்குள் அவர்கள் பேசிக்கொண்டார்கள், நீங்கள் செய்த நல்ல அமல்களை நினைவு கூறுங்கள், அல்லாஹு தாலா அதன் மூலம் நமக்கு விடுதலை அளிக்கக்கூடும், இந்த பாறையை அகற்றக்கூடும் என்று பேசி முடிவு செய்து கொள்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு வயதான தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நான் ஆடு மேய்க்கக்கூடியவன். எப்பொழுதும் அந்த ஆட்டில் இருந்து பால் கறந்துதான் என் தாய் தந்தையர்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். ஒரு நாள் நான் ஆடுகளை மேய்த்து வர தாமதமானது. வீட்டிற்கு வந்து பார்த்தால் வயதான என் தாயும் தந்தையோரும் உறங்கிவிட்டார்கள். பால் கறந்தேன். அவர்களுடைய தலைமாட்டில் நின்று கொண்டு காத்திருந்தேன். அவர்களை எழுந்திருக்க வைப்பதை, முழிக்க வைப்பதை விரும்பவில்லை. ஆனாலோ என் பிள்ளைகளோ என் காலடியில் நின்று கதறிக்கொண்டிருந்தார்கள் பசியினால்.
அதை கூட நான் பொருட்படுத்தாமல் எதுவரை என்றால் ஃபஜ்ருடைய நேரம் வருகிற வரை, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்காகத்தான் இதை செய்தேன், அந்த அமல் உனக்கு பிடித்தமானதாக இருந்தால் இந்த பாறையை எங்களுக்கு அகற்றிவிடு என்று துஆ செய்ய அந்த பாறை சற்று நகர்ந்தது. இரண்டாவதாய் இன்னொரு நபர் இப்படி துஆ செய்தார், யா அல்லாஹ் நான் ஒரு வேலையாளை வேலைக்கு அமர்த்தியிருந்தேன், அவர் தன்னுடைய வேலையை முடித்த பின்னால் கூலியை பெறாமல் சென்று விட்டார். பிறகு பிற்காலத்தில் அவர் வந்து என்னுடைய கூலியை கொடு என்று கேட்டார். ஒரு மாட்டையும் அதனை மேய்க்கக்கூடிய ஒரு நபரையும் உன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து நான் சேமித்தது இதுதான், இதை கொண்டு செல் என்றேன், என்னை அநியாயம் செய்யாதே, என்னை பரிகாசம் செய்யாதே, எனக்குரிய கூலியை கொடு என்று கேட்டார். இதுதான் உன் கூலி என்று நான் சொன்னேன். அவர் அதை ஒட்டி கொண்டு சென்றார். யா அல்லாஹ் இந்த காரியம் உனக்கு பிடித்தமானதாக இருந்தால் எங்களுக்கு விடுதலை கொடு என்று துஆ செய்தார்கள். பாறை இன்னும் சற்று நகர்ந்தது. மூன்றாவதாய் நபர், யா அல்லாஹ் என்னுடைய சச்சா மகளை நான் விரும்பினேன், சில திருகங்களை கொடுத்து அவளை அடை நினைத்த பொழுது அவள் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்ல உடனே நான் பயந்து எழுந்து வந்துவிட்டேன், இந்த காரியம் உனக்கு பிடித்தமானதாக இருந்தால் இந்த பாறை அகற்றிவிடு என்று துஆ செய்தார். பாறை முழுமையாக நகர்ந்தது. அவர்கள் அனைவரும் ஈடேற்றம் பெற்றார்கள். புகாரி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக ஒவ்வொரு நபரும் தன்னுடைய அமலை கொண்டு துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா ஈடேற்றம் பெறச் செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றை விளக்க காரணம், நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தாராளமாக உதவி தேடிக்கொள்ளலாம் என்பதை உணர்த்தத்தான். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் ஓதுகிறோமா இல்லையா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். உன்னை வணங்குகிறோம், அந்த வணக்கத்தின் பொருட்டால் தொழுது விட்டோ அல்லது இன்னும் பிற நல்ல அமல்கள் செய்து விட்டோ உன்னை வணங்குகிறோம், அந்த வணக்கத்தின் பொருட்டால் உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று வணக்கத்தின் பொருட்டால் நல்ல அமல்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல், இது ஒரு வகை வசீலாவில். இது ஏற்றமானது, அல்லாஹும் ரசூலும் அனுமதி தந்தது. அதுபோன்று இரண்டாவது, நபிமார்கள் நல்லோர்களை கொண்டு உதவி தேடுவது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மற்ற நபிமார்களை கொண்டு வசீலா செய்திருக்கிறார்கள். தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஹக்கி நபியிக வல் அன்பியாய் அல்லதீன மின் கப்லி, யா அல்லாஹ் உன்னுடைய நபியின் பொருட்டாலும் தன்னை முன்னிலைப்படுத்திய ரசூலுல்லாஹ் உன்னுடைய நபியின் பொருட்டாலும் எனக்கு முன்னால் சென்ற மற்ற நபிமார்களின் பொருட்டாலும் என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்று தப்ரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. நபிமார்களை கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வசீலா செய்திருக்கிறார்கள். மட்டுமன்றி சஹாபா பெருமக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட பொழுது செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஸார் ஷரீஃபுக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸல் இலைக்க பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஸ்கீனா, யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாங்கள் வசீலா செய்தோம், எங்களுக்கு நீ மழை பொழிய செய்தாய். சொல்வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களை கொண்டு வசீலா தேடி இருக்கிறார்கள். மட்டுமன்றி இன்னவிர சஹாபாக்கள் நல்லோர்களை கொண்டும் வசீலா செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம், வைன்னான தவஸ்ஸல் இலைக்க பி அம்மி நபியினா ஃபஸ்கினா, யா அல்லாஹ் உன்னுடைய நபியான எங்களுடைய தலைவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சாவான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அவர்களின் பொருட்டால் மழை பொழிய செய் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு மழை பொழிந்தது. புகாரி ஷரீஃபில் பதிவான தெளிவான ஹதீஸ். சஹாபா பெருமக்களும்
தாராளமாய் நபிமார்கள் நல்லோர்களை கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களின் பொருட்டால் அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்திருக்கிறார்கள். அத்துணை சஹாபாக்களும் நபியவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இது போன்று துஆ செய்திருக்கிறார்கள் என்று தபுரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. அதுபோன்று சீதேவிகளான நாதாக்களான அத்துணை நல்லோர்களும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் வசீலா செய்திருக்கிறார்கள். மட்டுமன்றி அது விரும்பத்தக்கது என்றும் கூறியிருக்கிறார்கள். குனியத்து தாலிபினிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நவவி இமாம் கூறுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸார் ஷரீஃபை சந்தித்து விட்டு அவர்களுடைய கபரை முன்னோக்கி அவர்களை கொண்டு வசீலா தேடுவது என்பது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் அவர்களின் பொருட்டால் கேட்பது என்பதும் தாராளமாக ஆகமாக்கப்பட்டதாகும் என்று பதிவு செய்கிறார்கள். குனியத்து தாலிபினிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அத்துணை பெருமக்களும், முந்திய உலமா பெருமக்கள் அத்துணை பெருமக்களும் நபிமார்கள் நல்லவர்களை கொண்டு உதவி தேடுவதை ஆதாரமாக எத்தனையோ ஆதாரங்களை காட்டுகிறார்கள். இன்னும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மக்களில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களில் உங்களில் யாராவது நபியவர்களுடன் தோழமை கொண்டவர்கள் இருந்தாரா என்று கேட்கப்படும். இருந்தார் என்று பதில் சொன்னால் அவர்களுக்கு வெற்றி அளிக்கப்படும். அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், உங்களுடைய நபியினுடைய தோழர்களை சுஹபத்து கொண்டவர், நட்பு கொண்டவர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்கப்படும். ஆம் என்று சொன்னால் அவர்களுக்கும் வெற்றி அளிக்கப்படும். புகாரி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக நபிமார்கள் நல்லோர்களை கொண்டும் அவர்கள் இருப்பதனாலேயே அல்லது அவர்களின் பொருட்டால் உதவி கேட்டால் நிச்சயமாக அது நம்முடைய தேவைகளை மிக விரைவாக நிறைவேற்றி தர அது ஏதுவாக இருக்கும். அதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை வசீலாவாக ஆக்கியிருக்கிறார்கள். அருமை சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களும் நபிமார்கள் மட்டுமன்றி நாதாக்களையும் வசீலாவாக ஆக்கியிருக்கிறார்கள். அதுபோன்று அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. அல்லாஹு தஆலா தாலூத் என்கிற அரசரை நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டுதான் உதவி செய்தான். அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயாத்தியக்கும் தாபூத் ஃபீஹி சக்கீனத்து மிர் ரப்பிக்கும் வ பகியத்து மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன். பக்ராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பேழை, மரப்பேழை வரும், ஒரு பெட்டி வரும். அதில் அல்லாஹுடைய நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், சக்கீனத் இருக்கும். அதுபோன்று அந்த மரப்பெட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தாரும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கும். அவர்கள் பயன்படுத்திய அசாவும் அவர்கள் பயன்படுத்திய செருப்புகளும் இன்ன பிற அத்துணை விஷயங்களும் அந்த பெட்டியில் இருக்கும் என்று அல்லாஹ் அந்த பெட்டியில் இது போன்ற விஷயங்களை வைத்து அனுப்பினான் என்றால் காரணம் என்ன? நபிமார்கள் மாத்திரமல்ல, நல்லவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பயன்படுத்திய பொருள்களுக்கு கூட சிறப்பு இருக்கிறது, அதில் கூட உதவி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மூலம் உணர்த்துகிறான். சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எர்முக் யுத்தத்தில் தன்னுடைய தலைப்பாகை அதில் இருந்த ஒரு முடி கீழே விழுந்து விடுகிறது. அதை தேடுகிறார்கள். கடைசியில் பெற்றுக்கொண்ட பின்னாலே சொன்னார்கள், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி. இதை நான் என் தலைப்பாகைக்குள் வைத்து நான் சந்தித்த அத்துணை போர்களிலும் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்திருக்கிறான் என்று பதிவு செய்கிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக தெளிவான ஹதீஸ்கள் எத்தனை இருக்கிறது. நபிமார்கள் நல்லவர்கள் பயன்படுத்திய பொருட்களை கூட வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவியை பெற முடியும். ஆக நம்முடைய நல்ல அமல்களை கொண்டோ அல்லது நபிமார்கள் நல்லவர்களை கொண்டோ அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டோ உதவி தேடுதல் என்பது அது சிறுக்காக ஆகிவிடாது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு காரண கர்த்தாவாக, காரண காரியமாக அமையுமே தவிர
நம்முடைய தேவைகள் விரைவாக நிறைவேறுவதற்கு அது மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம்தான். அல்லாஹு தாலா நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.